சில் இன்னைக்கு வந்து பயங்கர எனர்ஜி, நாங்க ஃபுல் எனர்ஜி, ஃபுல் பம்ப்ட் அப்பா வரோம். பிகாஸ் வாட் ஜஸ்ட் ஹேப்பன்ட் இன் டுடேஸ் கேம், அந்த மாதிரி ஒரு கேம். 111 அப்படிங்கிற ஒரு லோவஸ்ட் டோட்டல டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். ஃப்ரம் வேர்? அவுட் ஆஃப் த ப்ளூ. எங்க இருந்துங்க இதெல்லாம் நடக்குது? என்ன மேஜிக் நடந்துச்சு? ஐ திங்க் எல்லாருமே மைண்ட் ப்ளோனா இருக்கும். பிஃபோர் ஐ ஸ்டார்ட் ஆஃப் வித் யூ, நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தவங்க வந்து, இன்ஃபாக்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்மால் கவுன்சில்ல இந்த ஸ்டாட்ட சொல்லியே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அவரோட பேரு கோகுல். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, லாஸ்ட் இயர் பஞ்சாப் சேஸ் டவுன் த ஹையஸ்ட் எவர் டார்கெட் ஆஃப் 262 against KKR. This year, Punjab defended the lowest ever target of 111 against the same KKR. Wow, இல்ல? அமேசிங்க. வாவ்! நீங்க சொன்னீங்க அந்த மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்கு. ஜானி பேஸ்டோ 148 பால்ஸ் அடிப்பாரு. தட் வாஸ் தி மேட்ச் மேக்கிங் ஆஃப் சஷாங்க் சிங் 68 or 28 பால்ஸ் ஆன் பிரப்சிம்ரன் சிங் ஒரு குவிக் ஒரு 50. இந்த வருஷம் ரிவெஞ்ச் நினைச்சிருப்பாங்க. போன வருஷம் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அந்த டீம் இருந்தாரு. இந்த வாட்டி இந்த டீம் வந்தாரு. 100 டாஸ் வின் பண்ணி 140 நல்லா ஸ்டார்ட் வேற. பொளந்தாங்க பிரியன் ஷாரியா ஏதோ. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியல. செம்ம கொலாப்ஸ். இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு மெசேஜா போட்டேன் குரூப்ல. சஸ்திகா ரெடியாரு, இன்னைக்கு ஷோ வந்து குவிக்கா முடிச்சு தூங்கிடலாம், 10 ஓவர்லயே மேட்ச் முடிச்சுவாங்க நினைச்சோம். ஆனா வாட் அ டர்ன் ஆஃப் ரிவெஞ்ச். ஐ திங்க் ஹேவ் டு கிவ் இட் டு பஞ்சாப் கிங்ஸ்ங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி டார்கெட்ல யூ கேன் கெட் டிமோட்டிவேட். ரொம்ப ட்ரை பண்ணி இங்கங்க போடுவாங்க. அப்போதான் நீங்க பாத்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் வில் கெட் 4 overs 50, அங்கே மேட்ச் ஓவர் ஆயிடும். பட் பஞ்சாப் கிங்ஸ் didn't do thatங்க. So you have to give credit then. நல்லா ஒரு ஹோல்ட் பண்ணாங்க, ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதுக்கப்புறம் போட்டாங்க. ஸோ ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு மேன். இந்த மாதிரி மேட்ச் தேவைங்க, கண்டிப்பா தேவை ஐபிஎல். ஏன்னா ஐ லவ் டு see this குவாலிட்டி ஸ்பின் bowling பார்த்தோம், குவாலிட்டி சீம் bowling, bowlers hitting the deck hard. அண்ட் எனக்கு ரொம்ப ஆக்சுவலா இந்த மேட்ச் பால் டு பால் பார்த்தேன், சூப்பரா அப்சர்வ் பண்ணேன். ஐ ரியலி என்ஜாய்ட் இட். டெஃபினெட்லி எஸ். எல்லாருமே இன்ஃபாக்ட் அட் ஒன் பாயிண்ட் எல்லாருமே என்னடா நடக்குது, லைக் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சோன்னே ஐ ஹேட் அ கான்வர்சேஷன் வித் அவர் ப்ரொடியூசர். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு இந்த கேள்வி கேட்கணும், நான் கேட்கவா அப்படின்னு. 111 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் அட் அரவுண்ட் 15th ஓவர் வந்து ஆல் விக்கெட்ஸ் டவுன் 111 ஸ்கோர் மட்டும் தான் நம்மளால போட. ஒரு டீம் வந்து இப்படி போறாங்க அப்படிங்கிறப்போ, when they are trying அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல போறப்போ போலர்ஸ் கிட்ட என்ன சொல்லுவாங்க, வாட் வில் பி த ரோல் கிளாரிட்டி தட் தே கிவ் தெம் as a டீம், என்ன என்ன கான்வர்சேஷன்ஸ் நடந்திருக்கும், இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன பேசியிருப்பாங்க வித்யுத். ஐ வாஸ் ரியலி கியூரியஸ். ஏன்னா தட் இஸ் வாட் தே டிட் டுடே. தே டிஃபெண்டட் தட் டோட்டல். ஏன்னா நமக்கு மனசெல்லாம் இதாயிரும், என்னடா வெறும் 111 தான், எல்லாருமே லோ ஸ்கோரிங்னு வாங்களே. சோ இந்த மாதிரி ஒரு தருணத்துல வாட் would they have spoken? நீங்க ஒரு ஸ்மாலர் லெவல் ஆஃப் கிரிக்கெட்லாம் எல்லாம் சொல்லுவாங்க, ஏய் பண்ணலாம்டா, எப்படியாவது வின் பண்ணலாம் அந்த மேட்சை, ஈச் அண்ட் எவ்ரி ரன் கஷ்டப்பட்டு படுத்துடும், இட்ஸ் நாட் கோட் பி ஈஸியா. பட் இந்த லெவல்ல ஐ திங்க் எவ்ரிபடி நோஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 2-3 குவிக் விக்கெட்ஸ் எடுத்தா வில் பி இந்த கேம். பவர் பிளேல 3-4 விக்கெட்ஸ் விச் டிடன்ட் ஹேப்பன். ஸோ அங்கதான் பஞ்சாப் கிங்ஸ் ஐ திங்க் ரியலி ஹெல்த் தேர் நர்வ் வெரி வெரி வெல். So yes, as a captain நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க. I think நியூ பால்ல பவர் பிளே இஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட். we will look to get 3-4 wickets. அவங்க அட்டாக் பண்ண பாக்கறச்ச we will stick to our plans. ரொம்ப ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா யூஸ்வலா என்ன ஆகும்னா, நான் சொன்ன மாதிரி 111ல you will try to get wickets. அப்போ என்ன ஆகும்னா, 2 பால் எல்லாம் போடுங்க, 3வது பால் அலைஞ்சு மேல போடுங்க, அந்த பால் 4-6 போகும், இல்ல ஒரு பால் ஷார்ட்டா போட பார்ப்பீங்க. So that didn't happen. That was very very good. But as a leader இது வந்து 9 on 10 times the batting team is going to win the game. Sorry, the chasing team is going to win the game very very easy. 9 on 10 time, 9.5 on 10 time. So as a captain நீங்க போச்சா, it's going to, you are against all the odds. எல்லாமே against இருக்கு உங்களுக்கு. So அந்த டைம்ல என்ன பண்ண முடியும்னா, like I said, just don't be over ambitious. சரி, அந்த just அது சொல்லுவாங்க delay the inevitable. சரி, அந்த 111 மேபி ஒரு 16-17th ஓவர் வரைக்கும் எடுத்துன்னு போங்க. இஃப் தே லூஸ் 4-5 விக்கெட்ஸ், ஐ திங்க் ஒரு சைக்கலாஜிக்கல் இருக்கும். எஸ், we didn't bat well, but bowling is still sharp. நல்லா ஃபீல்டிங் பண்ணிருக்கோம். அது மாதிரி தான் பேசுவாங்க. லெட்ஸ் புஷ் தேம் டில் த மேக்ஸிமம். எவ்வளவு கஷ்டப்படுறேன்னா, அந்த 5-6 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டா அப்போ மேட்ச் உதப்பட்டா பரவாயில்ல, அது மாதிரி தான் பேசியிருப்பாங்க நினைக்கிறேன். பட் இது யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஹை குவாலிட்டி ஸ்பின் bowling. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதை பத்தி பேச ஒருத்தர் இருக்கிற யசுந்தர் சாஹல். பேசியே ஆகணும். பட் அதற்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஆட் ஒன் மோர் திங். ரூபா, ஐ அம் ஷூர் யூ நோ ரூபா ரமணி. அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கப்ப she used this word called the domino effect.
டாமினோ எஃபெக்ட் அப்டின்னா என்னன்னா, ஒரு கட்டத்துல வந்து நமக்கு இங்க சரியுது அப்டின்னா, அடுத்தடுத்து வந்து அது அப்படியே சரிஞ்சுட்டு போயிரும் அப்படிங்கிற தட் இஸ் தி எஃபெக்ட். அது வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம். கேகேஆர் வேர் ஸ்ட்ரக்லிங். அந்த டாமினோ எஃபெக்ட்ங்கிறது இன்னைக்கு அவங்களுக்கு நடந்துருச்சு. என்னடா இது? ஒரு ஒரு அடி பட் அவங்களுக்கு இன்னொரு சான்ஸே வந்து பஞ்சாப் குடுக்கவே இல்ல. அண்ட் அதற்கு முக்கிய காரணம் நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட பவுலர்ஸ். ஐ திங்க் அந்த அந்த மொமெண்டம் கிடைச்சோனே, "இதுலருந்து இருடா, உங்கள எப்படி நாங்க வந்து வரவே விடாம பண்றோம்." தேர் வாஸ் ஒன் பாயிண்ட். அதாவது ட்ரேரஸ் உள்ள வரும்போது, மேபி அவருக்கு பட்டுச்சுன்னா, இது வேற மாதிரி ஆகலாம்னு நெனச்சிருக்கலாம். பட் மார்க்கோ யான்சனா இருக்கட்டும், சஹலா இருக்கட்டும், அர்ஷ்தீபன், ஈவன் தட் பார்ட்லெட் அவரு வந்து பிக் பேஷ் லீக்ல வந்து விளையாண்டுருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து இன்ஃபர்மேஷன். ஐ திங்க் தே ஆல் ஆஸ் அ யூனிட் தே ஸ்டெப்ட் அப் இல்லையா? Glenn Maxwell got Venkatesh Iyer ஓ! out. யா. அவரும் சாரி. கான்ட்ரிபியூட் அவர் பேட்டிங்ல கஷ்டப்பட்டிருக்காரு ஆஃப் லேட். So he also contribute towards the team. See, இது ரெண்டு விஷயம் இருக்கு சஸ்திக். I think you got up a very good point. As a batter நான் இந்த மிஸ்டேக் பண்ணிருக்கேன் ஆக்சுவலா. T20 கிரிக்கெட் அந்த ஸ்மால் டார்கெட் இருந்துச்சு, நல்லா ஸ்டார்ட் கிடைச்சு நீங்க அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. You will just complete 10 to switch off. எனக்கு ஒரு மேட்ச் ஆச்சு RCB 70 for 1 இருந்தோம். நான் வந்து அப்படியே யூசுவலா நான் நம்பர் 3 அப்படியே அந்த கேம் நம்பர் 7 சொன்னாங்க. 70 for 1, 120 சேசிங். நான் கிரௌட பார்த்தேன், இங்க பார்த்தேன், அங்க பார்த்தேன். இன்ஃபேக்ட் நம்ம ஒன் ஆஃப் ப்ரீவியஸ் ஷோஸ் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா கம்ப்ளீட்டா சுவிச் ஆஃப் பண்ணேன். பட் திஸ் கேம் இஸ் லைக் ஒரு 4 hours we lost 4 wickets, suddenly I'm there and then we end up losing the game. So that can happen to batters sometime. T20 கிரிக்கெட்ல 111 தான் நம்மளுக்கு. இப்போ ரமன்தீப் பிரிங்கு எல்லாம் நினைச்சிருப்பாங்க 111 தான் பேட்டிங்கே வராது நம்மளுக்கு. யூ வில் டென் டு ஸ்விட்ச் ஆஃப். ஏன்னா வாட் ஐ சா வாஸ் இன்னைக்கு கேகேஆர் பேட்டர்ஸ் வச்ச கொஞ்சம் பசில்டா இருந்தாங்க. ரிங்கு சிங்லாம் வச்சு எதிர்பார்க்கவே இல்லை நினைக்கிறேன். It was just like, Sunday and everything யா. happened very fast. இந்த கேம்ல everything happens with Venkatesh Iyer இருக்கட்டும், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங் ஃபர்ஸ்ட் பால் லேப் பண்ண பார்த்தாரு. So, those kind of things you usually don't see. பட் அதான் அவங்க இந்த கேம்ல ஒரு பீஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் தேவை. செஹல் இருந்தாரு, பியூட்டிஃபுல்லி சப்போர்ட்டட் பை யா. கிளென் மேக்ஸ்வெல் and all Marco Jansen சொன்னீங்க hitting the deck very very hard. Arshdeep Singh crucial wickets. So it was great to watch. ஏன்னா ரொம்ப ரேருங்க when the bowler dominates the batter in the format. It's a very very rare thing. But இது இன்னைக்கு வந்து both teams the bowlers dominated from Varun Chakravarti and Sunil Narayan. பியூட்டிஃபுல்லா bowling போட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க செஹல் வந்து was just on a revelation today. அப்படியே வித்த காட்டினாரு. That ball which he got Rinku swing was a யா. mastery delivering. அப்படியே அந்த காலத்து அந்த பழைய காலத்து bowler சொன்னாங்க பால் அப்படியே டிப் ஆயிட்டு அப்படியே sucking the batsman on the front foot and getting stumped. ஒரு bowler ட்ரீம். இன்னைக்கு T20 எல்லாம் இதெல்லாம் பார்க்கவே முடியாது. பட் அது செஹல் காமிச்சார் இன்னைக்கு. And that's why he's, I think, if not top 5 leading wicket takers Yes, in yes, the he is. format. Yes, in the history So of it IPL. was, He was yes. he's number 2 right now. Number 2 But I yes, think Bravo yeah, number 2. Ashwin on the list இருக்காரு அமித் மிஸ்ரா. Yeah, பட் பியூட்டிஃபுல்லா bowling பண்ணாரு. அதான் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த definitely yes. டிமாண்ட். ஏன்னா ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ரன் போனா கூட there will be days where they'll pick you wickets and இந்த ஃபார்மேட்ல விக்கெட்ஸ் எடுக்கணும். அந்த சேஹல் பியூட்டிஃபுல்லா பண்ணாரு இன்னைக்கு. And I think we have to give it up to Shreyas Iyer also. ஏன்னா போன டைம் கேகேஆரோட கேப்டனா இருந்தாரு. He got that victory for them. ட்ரோஃபிய வின் பண்ணி குடுத்தாரு. Then he's not in the team. Nobody talks அதாவது ஒரு கேப்டன்னால தான் அப்படின்னு யாருமே வந்து அவருக்கு குடுக்க வேண்டிய கிரெடிட் அவ்வளவா குடுக்கல. குடுத்தாங்க. பட் அவ்வளவா குடுக்கல. ஐ திங்க் இன்னைக்கு ரிவெஞ்ச் அப்படின்னு எடுத்தது வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தான். Yeah, the two things இருக்குங்க. I think I strongly believe a captain is as good as his team. Captain will get credit, no doubt. But I think Shreyas Iyer more than credit, அவர் ஹாப்பியா இருந்தாரா தெரியலாங்க. That is something I think, see, credit வந்து it's very easy to get credit. யாருன்னா இப்போ anybody can give papers, right? Obviously as a captain they go talk about. But அந்த டீம்ல அவர் சந்தோஷமா இருந்தாரு. Why did he want to get released? ஒரு நீங்க கப் அடிச்சிருக்கீங்க, next year you want to get released, things he definitely wasn't happy there. அது வந்து 200%. என்ன ஆயிருக்குது நம்மளுக்கு தெரியாது. பட் சாம்பியன்ஷிப் கேப்டன் வாண்டிங் டு ஸ்டெப் அவுட், definitely there was something on, and he's moved on beautifully. ஏன்னா என்ன இருக்குன்னா, நான் 2018 I had a very small stint with Delhi Daredevils. அப்போ Shreyas Iyer and Ricky Ponting தான் அப்போ Delhi Daredevils coach. அதாவது Shreyas Iyer was a youngster just coming up. And அப்போவே நீங்க பார்த்தீங்கன்னா the relationship was blossoming beautifully. அப்போ ரிஷப் பந்த் youngster, Shreyas Iyer youngster, Prithvi Shaw youngster, எல்லாரும் under Ponting they used to have a lot of respect for Ponting. ஏன்னா அவர் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் a very positive person, especially for young batterலாம். Ponting has great knowledge. அப்பவே Shreyas Iyer and the relationship start ஆச்சு. And எனக்கு தெரியுங்க, I very much knew that Ricky Ponting Punjab Kings coach, கண்டிப்பா he will push for Shreyas Iyer. ஏன்னா அந்த captain coach in such a long tournament,
கேப்டன் கோச் ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா there will be ups and downs, பட் நீங்க 2 பேரும் you have to be in the same page. அதான் பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க ஸ்ரேயஸ் ஐயர். ரிக்கி பாண்டிங் has a lot of respect for him. அவருக்கு ஸ்பேஸ் தராரு டு பிகாஸ் நிறைய வாட்டி இந்த கோச் சொல்ற கோச் இஸ் வெரி டிஃபரெண்ட் இன் ஸ்போர்ட் லைக் ஃபுட்பால். நான் கோச்சா இருந்திருக்கேன் in a much ஸ்டேட் லெவல் எல்லாம். நீங்க யூ கேன் பி த பெஸ்ட் பிளானர், எல்லாமே பண்ணலாம். பட் அந்த 11 people when they cross the ropeல உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடையாது. நீங்க ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க பெஸ்ட் பிளான்ஸ் போடலாம். யூ ஜஸ்ட் ஹேவ் டு சிட் குவைட்லி. சோ கோச் ரோல் ஒன்லி இன் ப்ரிப்பரேஷன் டைம். ஃபீல்ட்ல போன அப்புறம் கேப்டன் 80%, கோச் 20%. அவுட்சைட் த கேம் ப்ரிப்பரேஷன் நெட்ஸ்லாம் கோச் வந்து 80%, கேப்டன் 20%. ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. லாட் ஆஃப் பீப்பிள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பட் அது ரொம்ப அழகா நீங்க சம் அப் பண்ணீங்க. இன்னொருத்தர் வந்து உள்ள இப்ப வந்து என்ன தயவு செஞ்சு உள்ள விடுங்க. நானும் வந்து பேசியே ஆகணும் அப்படின்னு அவர்ட்ட நெறைய கேள்வி கேட்கணும். ஏன்னா அவர் பஞ்சாப பத்தி நெறைய நம்ம கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுனால, கேன் வி ப்ளீஸ் ஹேவ் பீடாக் இன்சைட்? பாகிஸ்தானில் குடிக்கொண்டிருக்கும் பீடாக் அவர்களே, வருக, வருக, வருக. பஞ்சாபெல்லாம் எதுவும் பண்ண முடியாது நீங்களே பாத்தீங்களா? இன்னைக்கு எங்க செல்ல குட்டிங்களா? சொல்லுங்க. ம். போங்க. ஏன்டா டேய், நான் இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி 110 சேஸ் பண்ண முடியாம தோப்பீங்க. அங்கேயுமாடா ஒரு நல்ல பிச்சு, ஒரு ட்ரூ பவுன்ஸ் இருந்தது, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு பிச்சில். ஆனா நான் ஒன்னே ஒன்று என்ன சொல்லுவேன்னா, எனி யங்ஸ்டர்ஸ் வாண்டட் டு ரியலி இம்ப்ரூவ் தேர் பேட்டிங், இந்த மேட்சை பார்த்து கத்துக்கலாம் பேட்ஸ்மேன் கிட்ட எப்படி ஆடுறதுன்னு. ஒரு எக்ஸலண்ட் பேட்டிங் டிஸ்பிளே பை போத் த டீம்ஸ். இந்த மாதிரி நாளைக்கு ஐபிஎல் ஆடணும்னு எந்த யங்ஸ்டர் ஆசைப்பட்டாலும் இந்த மேட்சை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு பாருங்க. அப்ளிகேஷன் வாஸ் ஃபென்டாஸ்டிக் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அவங்க இன்னொரு பெரிய தப்பு பண்றாங்க பஞ்சாப் கிங்ஸ். விக்கெட் 2 விக்கெட் குயிக்கா போனா தேர் நம்பர் 4 should be சஷாங்க் சிங், நோ ஒன் எல்ஸ். நீங்க 9 ஓவர்ஸ்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சு ஒரு 90 for 2 வந்ததுன்னா இட் கேன் பி மேக்ஸ்வெல், இட் கேன் பி ஜாஷ் இங்கிலீஷ், எனிவேர். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் 2 விக்கெட் குயிக்கா போச்சுன்னா they need to get the conventional சஷாங்க் சிங் to build the innings, particularly when you lost the captain. இன்னொன்னே நான் திருப்பி திருப்பி சொல்றேன், தப்பான காம்பினேஷன் ஆடுறாங்க. ஹர்ப்ரீத் பிரார் இன்னைக்கு ஆடிந்தான்னா 33 ஆல் அவுட் கேக்கையாரு. அவங்களோட ஸ்பின் ஸ்ட்ரென்த் இல்லாம போறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், உங்களையும் கேட்கறேன், வித்யூத்தையும் கேட்கறேன். இந்த 6 விக்கெட் போனதுக்கு அப்புறம் இம்பாக்ட் சப்பா பேட்ஸ்மேனை இறக்கி ஒரு டீம் ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் உங்களை கேட்கறேன். எனக்கு ஞாபகம் வரல, நீங்க 2 பேரும் சொல்லலாம். இந்த ஐபிஎல் இதுல வந்து இம்பாக்ட் சப் ரூல் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு டீம் உருப்பிட்டிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இது இம்பாக்ட் சப்ப பேட்ஸ்மேனா யூஸ் பண்ணி. அங்கேயும் ஹர்ப்ரீத் பிரார் வந்திருந்தான்னா ஒரு 10 ரன் அடிச்சிருப்பாரு. கேப்பபிள் பேட்ஸ்மேனு. இன்னைக்கு உங்களுக்கு வந்து யஜ்வேந்தர் சஹல் ஒரு லீட் ரோல் எடுத்து பியூட்டிஃபுல்லா போட்டுட்டாரு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 140 150 அடிச்சு க்ளோஸா போய் அவங்க தோத்துருந்தாங்கன்னா it could have been a real disaster for Punjab Kings. If they find a way to get Harpreet Brar, that is a right combination for them, they'll be a force to reckon with. குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் பாக்குறதுனால நிறைய வார்த்தைகளை பீடாக அப்படியே வந்து அடக்கி ஃபுல்லா பேசிட்டாரு மக்களே. பட் யா, கேட்ட கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. வித்யுத்திட்ட பதில் இருக்கான்னு எனக்கு தெரியல. வித்யுத் ஏதாவது பதில் இருக்கிறதா? இல்லை, தெரியாது. தெரியாது கூட சொல்ல முடியாது. மேபி பெட்டர் சாய்ஸ் இன் இம்பாக்ட் பிளேயர். எஸ், பிரார் மேபி பேட்டிங் ஆர்டர் அந்த டைம்ல ஒரு 15-20 ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார். he could have been useful in the ball also, so that could have been இது. பட் this is a trend. நீங்க ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் நீங்க 4-5 விக்கெட் லூஸ் பண்ணீங்களா, கேப்டன்ஸ் ஆர் கோயிங் டு டேக் தி இம்பாக்ட் பிளேயர். அவங்களுக்கு தெரியும் ரன்ஸ் தான் தேவை, இப்போ விக்கெட்டுக்கு இன்னொரு பவுலர் தேவையில்லைன்னு. ஸோ லாட் ஆஃப் கேப்டன்ஸ் ஆர் கோயிங் டு எல்லா லாஸ்ட் கேமும் பாத்தீங்கன்னா 2-3 கேம்ஸ் பேக் இது the same thing. That's been the trend. But maybe like I said, சுயேஷ் ஷெர்கே மும்பை நல்லா பண்ணிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் மும்பை தான். So maybe அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும் அவருக்கு. Not a bad ploy, but yes, பிரார் கேன் பேட். நான் பார்த்திருக்கேன் பிரார் கேன் கெட் 15-20 ரன்ஸ். அந்த டைம்ல if he got maybe 20 runs of 18 balls 20 balls னா அவர் ஜாப் பண்ணிருப்பாரு, and he could have been useful with the ball as well. Yeah. பட் பிஃபோர் இந்த மேட்ச் பத்தி நிறைய நீங்க வரதுக்கு முன்னாடி பீடாக் we were just analyzing about the match. I want to ask இன்னொரு விஷயம் வந்து வித்யுஸ்ட நான் கேட்டே ஆகணும்னு நான் நினைச்சேன். எஸ், பஞ்சாப் இன்னைக்கு அவங்களோட bowling நல்லா தான் இருந்துச்சு. நோ, அதாவது they were excellent. Yes, they outdid KKR அப்படிங்கிறது தான் உண்மை. பட் we need to talk about KKR's bowling as well. And ஹர்ஷித் ராணா and ரமன்தீப் சிங், அது என்ன அங்க ஒரு லவ் ஸ்டோரி?
தம்பி நான் பால் போடுறேன், நீ கேட்ச் பிடிச்சிருப்பா, நீ எங்க நின்னாலும் நீ நின்னு கேட்ச் பிடிச்சிருப்ப. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ் எல்லாமே வந்து it was caught by Ramandeep and it was bowled by Harshit Rana. What is that love story between these two? தெரியலையே. அது என்ன என்ன தெரியல. சொல்றது பட் ஒரு சில செம்மையா காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஈச் அதர் ஆக்சுவலி. பாத்தீங்க ரமன்தீப் ஹஸ் பீன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபீல்டர். கேக் அண்ட் இன்ஃபேக்ட் அவர் ஃபீல்டிங் தான் ஆடுறாரு ஆக்சுவலா. ஏன்னா பேட்டிங் வரதே இல்ல அவருக்கு. ஒரு 5 இன்னிங்ஸ்ல ஒரு வாட்டி பேட்டிங் வரும் அவருக்கு. போலிங் போடுறதே இல்ல. சோ அவர் ஃபீல்டிங் தான் இருக்காரு டீம்ல. வெரி ரேர் he got a bat to chance to bat. இல்ல கிடைக்காது அவருக்கு. சோ அதுக்கு தான் இருக்காரு. செம்மையா I think he was amazing in the field. But ஹர்ஷித் ராணா I think the pitch செம்மையா enjoyed. நல்லா பவுன்ஸ் ஸ்பேஸ் இருந்தது. அவருக்கு அது இருந்தா it was great to see. நிறைய பேர் இந்த குவாலிட்டி ஆஃப் த பிட்ச் பத்தி பேச முலன்பூர்ல யூஸ்வலா கொஞ்சம் இது இட்ஸ் நாட் த கிரேட்டஸ்ட். பட் இன்னைக்கு செம்மையா இருந்தது. நீங்க மார்க்கோ யான்சன் எண்ட்ல பார்த்து ஹர்ஷித் ராணா அவுட் ஆனாரு. வந்து பக்குன்னு பட்டது. ஸோ ஹர்ஷித் ராணா என்ஜாய்ட் தட். செம்மையா bowling போடுறாங்க. அண்ட் ஐ திங்க் இந்த மாதிரி பிச்சஸ்ல ஆடினா இட் வில் பி a much better contest between bat and ball. ஏன்னா ஃபாஸ்ட் Yeah. bowler if he's willing to bend his back like Harshit Rana did and even Marco Jansen, Ashdeep, அவங்களுக்கு கண்டிப்பா they will get opportunities to pick wickets. அதாவது ஹை ஸ்கோரிங் கேம்ஸா பார்த்துட்டு ஐ திங்க் தி லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் கொஞ்சம் லோ ஸ்கோரிங் கேம்ஸ், நல்லா டிஃபெண்ட் பண்ற கேம்ஸ், சேஸ் பண்ற கேம்ஸ பார்க்கறப்போ ஐ அம் ஷூர் a lot of people those who love cricket, those who love the game of cricket, I'm sure they all are feeling என்ன இப்படி கை இப்படி வச்சு ஸ்டக் ஆன மாதிரி இருக்கீங்க, நீங்க ஸ்டக் ஆயிட்டீங்களா இல்ல ஏதாவது சொல்ல வரீங்களா? அவங்க பேட்டிங் ஆடினதை பார்த்து ஸ்டக் ஆன. இன் மை ஒப்பீனியன் லெட் மீ பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஒரு வாண்டரஸ் பிச் மாதிரி இந்த ஒரு ட்ரூ பவுன்ஸ், கொஞ்சம் சீம் மூமெண்ட். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வே பிரப்சிம் ரன் அண்ட் பிரியான்ஷ் ஆர்யா ஸ்டார்டட், will anyone would have thought that this is going to be, if anyone is telling me 112 95 ஆல் அவுட் இது டஃப் பிச் அப்படின்னா ஐ பெக் டு டிஃபர். இப்ப நான் போட்டு நிறைய தப்பா இருக்கு ட்வீட், இந்த மாதிரி அசிங்கப்படுற மாதிரி நான் ஆனதே கிடையாது. ஏன்னா ஒரே ட்வீட் போட்டேனே 13 ஓவர்ல கேகேஆர் சேஸ் பண்ணுவாங்க, 80 ரன் ஷாட் பஞ்சாப் கிங்ஸ். இந்த மாதிரி நான் வாழ்க்கையில அசிங்கப்பட்டதே கிடையாது. அதே மாதிரி அவங்களும் 6 ஓவர்ல 55 for 2 they were well on course to chase it down with that margin. அப்படிங்கும் போது if anyone is complaining that the pitch is bowler friendly, I beg to differ. Pathetic display of batting by both the teams, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு ஒரே ஒரு பால், இந்த மேக்ஸ்வெலுக்கு போட்ட பால், பியூட்டிஃபுல் பால் ஃப்ரம் வருண் சக்கரவர்த்தி. அதை தவிர வந்துட்டு இப்ப ஏதாவது ஒரு விக்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு அன்பிளேபிள் பால் அப்படியே நெச்சக்குன்னு வாங்கின்னு போச்சு, அப்படியே உள்ள பூந்து பேட் கேப்ல போல்டு அப்படியே பிரப்சிம்ரன் சிங் எல்லாருமே விக்கெட்டை கொடுத்துட்டாங்க போனாங்க. அதைத்தான் நான் சொல்றேன் சர்காஸ்டிக்கா, இந்த மேட்ச் ரெக்கார்ட் பண்ணி யங்ஸ்டர்ஸ் வாண்ட் த ஆஸ்பிரேஷன் டு பர்டிகுலர்லி பிளே அஸ் அ பேட்ஸ்மேன் ஃபார் ஐபிஎல், இதை பார்த்துதான் கத்துக்கணும் அப்படின்னு. ஆனா ஒன்னே ஒண்ணு, 2 பேரும் தோக்க முடியாது, ஒரு டீம் தோத்துதான் ஆனோம், அது கேகேஆரா இருந்தது, அவ்வளவுதான். ஓகே. அதாவது அவரோட மனக்குமுறல்ல நான் இதுவரைக்கும் அசிங்கப்பட்டதில்ல, என்ன வந்து ஒரு 2 டீம் அசிங்கப்படுத்திருச்சு அப்படின்னு வந்து ரொம்ப மனம் குமுறிட்டாரு. பட் எனிவே தேங்க் யூ ஜென்டில்மேன் ஃபார் த ரிவ்யூ ஆஃப் தி கேம். பட் இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் கேம் டு வாட்ச். இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் கேம், ரொம்ப த்ரில்லரான கேம் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எஸ் ஐ அம் ஷூர் 2 டீமுமே a lot of things to work on and I'm sure they will work on and move forward. அதுதான் உண்மை. and பஞ்சாப் கிங்ஸ் 4வது இடத்துல பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த கேமை பத்தி பேசுவோம். of course yes, Delhi Capitals are taking on Rajasthan Royals. Delhi Capitals இப்பதான் மும்பை இந்தியன்ஸ் ஒரு லைட்டா ஒரு அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதுவும் அவங்க ஹோம் கிரவுண்ட்லயே. நீங்க 2 பேரும் ஆல்ரெடி வேற சொன்னீங்க, இப்படி திரும்பினா 4, இப்படி திரும்பினா 4, இப்படி திரும்பினா 6, ரொம்ப ஸ்மால் கிரவுண்ட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பிட்சை பத்தி நம்ம பேசியிருக்கோம். பட் நாளைக்கு ஆர்ஆர் டேக் ஆன் பண்றாங்க அப்படிங்கறதுனால வாட் லேர்னிங் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்து அந்த கேம்ல இருந்து என்ன லேர்னிங் எடுத்துட்டு வருவாங்க? ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் யூ டி-டாக். லேர்னிங்ஸ்லாம் ஒண்ணுமே இல்ல. ஐ அம் டெல்லிங் யூ ஹானஸ்ட்லி. இப்ப பாருங்க, இப்ப ஹானஸ்டா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ், பிளண்டர்ஸ்லாம் பண்ணாங்கன்னு சொன்னேன். டெல்லி வந்து அன்பார்ச்சுனேட்லி திங்ஸ் டிடன்ட் கோ தேர் வே. they didn't play bad cricket at all. they were dominating when Karun Nair was at the crease. they were dominating. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. and another point I'm making out, like what I pointed out for Russell, Fraser மேக்கருக்கு பேட்ல படல. அவரை நான் அந்த எம்எல்சில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவர் வந்துட்டு என்ன சொல்றது, உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்டா அவருக்கு பேட்ல படல. கேஎல் ராவ்ல வேஸ்ட் பண்றாங்க நம்பர் 4ல ஆடி. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க பண்ணுவாங்களா தெரியாது. ஆனா அவங்க என்ன பண்ணணும்னா, பிரேசர் பெக்கர் கவுட், டானவன் ஃபெரேரா இன், கேஎல் ராகுல் ஹேஸ் டு ஓபன் த பேட்டிங். அதை நீங்க பண்ணீங்கன்னா யூ ஹேவ் அசுதோஷ் சர்மா, யூ ஹேவ் ட்ரைஸ்டன் ஸ்டர்ப்ஸ், யூ ஹேவ் டானவன் ஃபெரேரா, யூ காட் விப்ராஜ் நிகம். அந்த ஃபினிஷர்ஸ் ரோல் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அபிஷேக் போரல் இஸ் பேட்டிங் ஜஸ்ட் பிரில்லியன்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும். கருண்
நாயர் வந்து எப்படின்னா, எப்ப கிரிக்கெட் ப்ளீஸ் கிவ் மீ ஒன் சான்ஸ் அப்படின்னு அவர் எப்ப கேட்டாரோ அப்பையில இருந்து அவர் ரன் அடிக்காத இதுவே டோர்னமெண்ட்டே கிடையாது அப்படிங்கும்போது அவர் நிறைய பேர் சொன்னாங்க எஸ்மார்டி விஜய் எஸ்ஆர்ஐல வேற தலைவரை இங்க வந்து ஆட சொல்லுன்னு வந்து பும்ராவுக்கு காமிச்சார் பாருங்க நான் ஃபார்ம்ல இருக்கேன் அப்படின்னு அப்படிங்கும் போது தே ஆர் வேஸ்டிங் தேர் ரிசோர்சஸ் கேஎல் ராகுல் அபிஷேக் போரல் அதுக்கப்புறம் உங்களுக்கு கருண் நாயர்னா இது ஒரு சாலிட் டாப் 3 அதுக்கப்புறம் தென் தே காட் த பவர் ஹிட்டர்ஸ் அண்ட் தே காட் அக்ஷர் பட்டேல் who has got டபுள் கியர்ஸ் போது டெல்லி இந்த ரூட்டை எடுத்தாங்கன்னா தே will லுக் பெட்டர் அததான் அவங்க பண்ணுவாங்களா என்ன எனக்கு தெரியல வித்யுத் சரி. தான் சொல்லும் வெதர் தே will give another chance to பிரேசர் மெக்கக் எஸ். வித்யுத், அந்த அந்த கேள்வி நீங்க கண்டிப்பா வந்து நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். பட் அதற்கு முன்னாடி ஆர்ஆரும் ஒரு தோல்வியில இருந்து தான் வராங்க. ஆர்சிபி கிட்ட அவங்க ஹோம்ல வந்து ஒரு தோல்விக்கு அப்புறம் தான் இங்க வராங்க அப்படிங்கிறதுனால, அவங்களோட பிளான் என்னவா இருக்கணும்? ஆஃப் கோர்ஸ் டெல்லிக்கு என்ன பிளான் இருக்கணும் அப்படின்னு வந்து பி-டாக் சொல்லிட்டாரு. ஆர்ஆர் வாட் வாட் சேஞ்சஸ் ஷுட் தே மேக்? அண்ட் எஸ்பெஷலி ஃபார் அ கிரவுண்ட் லைக் டெல்லி. ஐ திங்க் பேட்டிங் இன்னும் ஃபியர்லெஸ் ஆடினாங்க அவங்க. ஐ திங்க் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபி கேம் கூட தே தே ஒரு ஈவினிங் கேம் டாமினேட் அந்த டாமினேஷன் இல்ல அவங்களுக்கு. இதோ வந்து ஆடினாங்க. ஐ திங்க் தேர் ஃபார் பெட்டர் சைட். இந்த ஜெய்ஸ்வால் பராக்லாம் வந்து பிரிக்கணும். சஞ்சு சாம்சன்ல நீங்க வந்து அதோ ஃபெரோஷா கோட்லா மாதிரி கிரவுண்ட்ல நீங்க வந்து சும்மா இப்படி தள்ளிட்டு வேலைக்கு அந்த ஸ்பின்னர்ஸ் ஆர் கமிங் இன்டு பிளே. போன கேம் பாத்தீங்கன்னா எஸ் ஃபெரோஷா கோட்டால இட் இஸ் வாட் இட் வாஸ் மேபி 5-6 இயர்ஸ் பேக். கொஞ்சம் ஹெல்ப் இருந்தது ஸ்பின்னர்ஸ்க்கு. ஸ்டில் நாட் ஸ்பின்னிங் அண்ட் ஸ்லோ. பட் லாஸ்ட் இயர்லாம் கோடு கிருஷ்ணன் வந்தது பால் ஸ்பின்னர்ஸ் போட முடியல. பட் லாஸ்ட் கேம் they were able to control a lot better. But I think RR அவங்க அப்ரோச் ஐ திங்க் ஓவரால் அப்ரோச்சிங் பேட்டிங் டுவர்ட்ஸ் த கேம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் டொசைலா தான் இருந்தாங்க. தேர் a far better team than that. பேட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா ஆடணும். From the word go they have to take their chances. ரொம்ப கொஞ்சம் பிளான் பண்ணி ரெஸ்ட்ரிக்டிவா ஆடுற மாதிரி இருக்கு அவங்க. ஜுரேல் மாதிரி பிளேயர்ஸ், ரியான் பராக். ஐ திங்க் this is putting too much pressure on யசஸ்வி ஜெய்ஸ்வால். அவருக்கு is not able to play with the freedom he wants. போன கேம் ரன் அடிச்சாரு. பட் he can be a lot more destructive. So அந்த ஃப்ரீடம் கிடைக்க சஞ்சு சாம்சன் லாஸ்ட் கேம் பார்த்தா ரன் பால் தான் ஆடினாரு. அவரும் குமுற முடியும் ஆக்சுவலா. So maybe this is the game where they can change it. ராஜஸ்தான் எனக்கு தெரிஞ்சு கேம் more than anything அவங்க அப்ரோச் டுவர்ட்ஸ் த கேம் தான் மாத்தணும். அது பண்ணாலே ஐ திங்க் they will be much better off. இது ஏதோ ஒரு டெர்ம் யூஸ் பண்ணீங்களே, கோட கிழிச்சுக்கிட்டு வருதா? ஏதோ புது ஆமா. புது டெர்மா எனக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கீங்க. அப்படின்னா என்ன? பால் இன்னும் ஆகுதுங்க. டீவியேஷனே இருக்காது. ஒன்னு சிலாட்டி பிட்ச் டர்ன் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் டர்ன் ஆகும். கொஞ்சம் சர்ஃபேஸ் லூஸா இருந்தா இங்க வந்து சோ ராக் ஹார்ட் ஆச்சா பால் பிட்ச் ஆகி ஸ்கிட் தான் ஆகும். ஒண்ணுமே ஆகும். இட் கெட்ஸ் வெரி ஈஸி ஃபார் த பேட்டர். அதான் லாஸ்ட் இயர் நீங்க பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல ஏற்கனவே பொட்டி கிரவுண்டு பால்னா ஒண்ணும் இல்லைன்னா இட் இஸ் a nightmare for bowlers. அங்கதான் ஒரு குல்தீப் யாதவ் மாதிரி போலருக்கு நீங்க வந்து 2 கை கும்பிடணும் அவருக்கு. ஏன்னா அந்த மாதிரி போலிங் போட்டிருக்க அந்த கிரவுண்ட்ல போல் பியூட்டிஃபுல்லி. ஸோ தட் ஆல்சோ ஷோஸ் எவ்வளவு பேட்டிங் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்தா ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் will always turn out. எஸ் அடி வாங்குவாங்க ஒரு 2 மேட்ச். but they'll always come and get wickets and get you back into the game. டெஃபினெட்லி எஸ். ஆல் ரைட். கைய தூக்கிட்டாரு. அப்ப ஏதோ சொல்ல போறாரு. இப்ப அவர் கரெக்டா சொன்னாரு அவங்களோட பேட்டிங் பத்தி. இவங்க இன்னொரு தப்பு பண்றாங்க. நிதிஷ் ராணா ஹேஸ் டு பேட் நம்பர் 3. நிதிஷ் ராணா இஸ் நாட் அ ஃபினிஷர். ஓகே, நிதிஷ் ராணா இஸ் a flamboyant player who's one of the best players of spin அப்படிங்கும் போது பராக கீழே இறக்கிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா சிம்ரன் எட்மயர் இன்னும் கயானால இருக்காரு, வரல இங்க. அதான் இப்பதான் டெக்ஸ்ட் பண்ணேன். இப்ப ஃபிளைட்ல இருக்காரு, இன்னும் வரல ஐபிஎலுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த சுபம் தூபே அவர் எடுத்துட்டு வந்தாலும் இஸ் நாட் அ ப்ரூவன் கமாடிட்டி. வனிந்து அசரங்கா கேன் பேட், கேன் வின் அ கிரிக்கெட் மேட்ச் இந்த லாஸ்ட் 5 overs தெரியாது. அப்படிங்கும் போது நிறைய ஓட்டைகள் இருக்கு. துருவ் ஜுரல் இஸ் a சூப்பர் பிளேயரு. பட் ஒரு பிளிஸ்டரிங் நாக் ஆடி பினிஷ் பண்ண தெரியுமா? தெரியாது. அதனால இவங்க என்ன பண்ணணும்னா they should give நிதிஷ் ராணா the license to bat at number 3. ஏன்னா சாம்சனும் அடிக்குதான் போறாரு, ஜெய்ஸ்வாலும் பொறுமையெல்லாம் ஆட மாட்டாருங்கும் போது இப்ப நீங்க பராக் வந்து அவுட் ஆயிட்டாருன்னா then they get stuck up. That is what exactly happened against RCB. இந்த கடைசியில அவங்களுக்கு த்ரஸ்ட் கிடைக்காம போச்சு. அவங்க அதை பண்ணியே ஆனோம். ஹை ஸ்கோரிங் வென்யூ இங்கேயும் போய் 170க்கு ஸ்டம்பிள் ஆனாங்கன்னா there is no chance for Royals. ஓகே, சரி. 2 பேரும் அவங்களோட என்னது தாட்ஸ் வந்து நீங்க எங்களுக்கு வந்து குடுத்துட்டீங்க. வெரி ஹாப்பி. நாங்க அத எடுத்துக்கிறோம். ஐ அம் ஷூர் டீமும் எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். பட் இப்போ நம்ம மேட்ச் அப்ஸ்க்கு போக போறோம். ஹூ வெர்சஸ் ஹூ பாக்குறதுக்கு 2 பேரும் பயங்கர ஆர்வமா இருக்கீங்க. முதல்ல ஐ ஸ்டார்ட் ஆஃப் வித் வித்யுத்.
I will definitely get Kuldeep into playing. அவர் bowling நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். He's been sensational actually. வேற லெவல்ல bowling போட்டாரு. Who is he going to? இதான் I think Riyan Parag is going to be an important player. So Riyan Parag on the middle overs or Nitish Rana, maybe I go with Riyan Parag. So I think Kuldeep and Riyan Parag will be a good contest. Kuldeep on the brilliant. The respect for him I have as a bowler is just 10 மடங்கு மேல போயிருக்கு. From Champions Trophy, the way he's bowled and the way he's bowling in this small ground, கவலையா இல்ல, தில்லா போறாரு, and I just love that. ஓகே. அண்ட் பீடா, உங்களோட மேட்ச் அப்? இந்த ஐபிஎல்ல சஞ்சு சாம்சன் has not been tested with short balls surprisingly for me. 5 மேட்சும் இங்கிலாந்து இந்த T20ல அதே மாதிரி எடுத்து அரே இதுல எடுத்தாங்க. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, டெல்லி ஹேமந்த் பதானே rate him very very highly when it comes to strategies and other things. So I'm expecting Stark to have a deep fine leg, deep square leg and bowl a searing bouncer to Sanju Samson and getting out hooking or pulling. இது கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஹேமங்னா யோசிப்பாரு. நோயிங் ஹேமங், he will come up with this strategy அப்படிங்கிறது தான் உண்மை. ஆல்ரைட். அண்ட் ஃபைனலி உங்களோட கேம் சேஞ்சர் யாரா இருப்பாங்க 2 டீம்லயும்? முதல்ல I'll start off with you. Game changer. I'm going to take a risk. அவர் கேட்ட மெகா கார்டு வர, I think he deserves one more chance. ஏன்னா லாஸ்ட் இயர் இந்த கிரவுண்ட்ல we saw what he did. Yes, off late நல்லா ஃபார்ம்ல இல்ல, but I'm going to give Mega one more go. பவர் பிளேல பிரிக்க போறான்னு தோணுது. It looks very unlikely, but ஏதோ எனக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கு அவர் அடிக்க போறான்னு தோணுது. And from RR again, I think it has to be Jofra Archerங்க. Wickets up front, நீங்க எடுத்துதான் ஆனோம். அந்த 2-3 wickets early ஆத்தா you can put Delhi in pressure. அது இல்லனா I think Delhi will be very comfortable tomorrow. Okay. P-Dog? KL Rahul and Nitish Rana. ஆஹா, கேஎல் ராகுல், நிதிஷ் ராணா. நல்லா இருக்கு. ஓகே. இப்போ 2 பேருமே வந்து 2 டீமும் எப்படிப்பட்ட நிலையில இருக்காங்கன்னு தெரியும். என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு, பேசியாச்சு. ஸோ 2 டீம்ல எந்த டீம் நாளைக்கு வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? First I'll start with Vidyut. நான் ரிஸ்க் எடுக்க போறதில்லைங்க. I'll go with the safe and steady DC. இல்ல நீங்க மும்பை கேம் பார்த்தா கூட I strongly believe, நான் நிறைய பார்த்திருக்கேன் கிரிக்கெட், no team has won 5 in a row. 90% of the time 4 in a row win பண்ணி ஒரு தோல்வி வரும். And more than logic, yes, I knew Mumbai will come back stronger, but more than logic, in the 4 in a row அப்புறம் I knew there has to be one game where they have to lose. So அங்கதான் டெல்லி சொன்னேன், but they will come back very strong. கண்டிப்பா போன கேம் வின் பண்ணிருக்கணும் அவங்க. They will be hurt. Home groundல ஆடுறாங்க. They will definitely come back very strongly. So it is Delhi. P-Dog, டெல்லியா இல்ல சான்ஸ் எடுக்கிறீங்களா? சான்ஸ் எடுக்கிறதுக்கு இல்ல, அவங்களுக்கு ஒரே சான்ஸ் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் as a strike up front and Wanindu Hasaranga has to pick up wickets in the middle overs. இது ஸ்பின்னர்ஸ் வந்து பெருசா எடுக்காதுங்கும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு சக்சஸ் ஆகலைன்னு தேர் கோயிங் டு ப்ளீட். அதுக்கப்புறம் பெரிய டார்கெட் வந்து உங்களுக்கு சேஸ் பண்றதுக்கும் சாம்சனும் ஜெய்ஸ்வாலும் ஏர்லியர் அவுட் ஆயிட்டோன்னா கஷ்டம் ஆயிடும். ஐ எம் ஆல்சோ கோயிங் வித் DC. ஐ நோ தட் யூ ஆர் கோயிங் டு கோ வித் ராயல்ஸ். ஏங்க நான் சொல்லவே இல்லைங்க. இரியா, நான் டெல்லி எடுக்க கூடாதா? இது என்ன வம்பா இருக்கு? உங்களுக்கு நான் வந்து எவ்வளவு அழகா சாய்ஸ் தரேன் இந்த மாதிரி அப்படின்றப்ப நானும் வந்து என்னோட சாய்ஸ் நான் வந்து எடுக்கலாம் இல்லையா? நானும் டெல்லி கேபிட்டல் சொல்லலாம் இல்லையா? என்னது இது வம்பா இருக்கு? நானும் நாளைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் தான். ஆனா திஸ் இஸ் இந்தியன் பிரீமியர் லீக் 2025. இங்க என்ன வேணா நடக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு கடந்த ஒரு வாரமா அப்படிதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதனால மக்களே கவலையப்படாதீங்க. நாங்க டிசி சொன்னா நீங்க ஆர்ஆரோட ஃபேனா இருந்தா கவலையப்படாதீங்க. அவங்களும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம நாளைக்கு எதிர்பார்ப்போம். பட் பிஃபோர் வி sign off from this show, I just want to say, as CSK fans, we are very 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 happy. 5 match லூசிங் ஸ்ட்ரீக்ல இருந்து ஒரு வின் வந்திருக்கு அப்படிங்கறதுல வந்து we are super happy. எல்லாருமே பயங்கர ஹாப்பியா இருக்கும். நாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கறதுனால நாங்க வந்து அதை பத்தி பேச போறது இல்ல. பட் ஒண்ணு தலைதான்பா அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் பீடாக் வேணாம் பேச ஒரே ஒரு பஞ்ச் டயலாக் தான், வீழ்வோம் என்று நினைத்தாயோ. ஓகே அதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா முடியல, தெரியாது இவங்க என்னென்ன பேச போறாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ வெரி மச் ஜென்டில்மேன். தேங்க்யூ. நாளை மீண்டும் சந்திப்போம் மக்களே. பாய்.